வனிதா விஜயகுமார் அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க சின்ன வயசு க்ரஷ்ஷை கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க. வனிதா விஜயகுமார் அவர் ஒரு வாரிசு நடிகையாக எல்லாத்துக்குமே தெரியும். விஷயங்களாலேயே அவங்களோட சினிமா வாழ்க்கையை ஊற்றிக்கிட்டு, அதாவது இழுத்து மூடிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அது ஹெட் வெயிட், அதாவது தலைக்கணம் அதிகமாகி பட வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறாங்க. பெரியாக்க வேறு யாரும் நம்ம மதிக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ அவங்க நாடக நடிகரான ஆகாஷை திருமணம் முடித்து ஒரு சில வருடங்கள்லேயே அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு டான்ஸ் மாஸ்டரான ராபர்ட் அவரோட லிவிங் லைஃப்பில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அது இப்போ இதுதான் திருமணத்தில் போய் முடியும்னு பார்த்தா அதுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அவங்க நினைஞ்சாங்க பீட்டர் போல் லவ் பண்ணி திருமணம் பண்ணாங்க. அதுவும் இப்போ இதில் கிஸ்ஸிங் சீன் வேறு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய ட்ரோலாகவே மாறி இருக்கிறாங்க. இவங்களோட கருத்து வேறுபாடு காரணமாக பீட்டர் பாலையும் அவங்க ஒரு சில வருடங்களே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திருமணமே பல பேருக்கு ட்ரோலாக அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் போய் முடியும் இவங்க ஒரு 2-3 வருஷத்தில் இவங்களும் விவாகரத்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களோட மகளை முன்னணி நடிகையாக சினிமா துறையில் தமிழ் சினிமாவில் கொண்டு வரணும்னு சொல்லி முதல் கட்டமாக அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம். இதில் பெரிய ஒரு கொடுமை என்னென்னா இவங்களுக்கு இருக்க ஹேட்டர்ஸுக்கு வனிதா விஜயகுமாரோட மகளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க. வனிதா விஜயகுமார் அவங்கள கழுவி ஊற்றுற மாதிரி அவங்களோட மகளையும் கழுவி ஊற்றுறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா எல்லாமே. அடுத்தது அந்தகன் படம் நடித்தாங்க வனிதா விஜயகுமார். அந்தகன் படத்தோட டீம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து எனக்கு பிரசாந்த் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அவங்க தான் தமிழ் சினிமாவில் ஒரு சாக்கோ பாய் அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஆகா வனிதா விஜயகுமார் அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்களா, உருட்டுறாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு பிரசாந்துக்கு ஸ்டேஜ்லேயே ஒரு சின்ன வெக்கம் ஒன்று வந்திருக்கு. அடா ஆண்டவனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இதெல்லாம் போய் முடியும். தியாகராஜன்ட்ட சொல்லியிருக்காங்க, நான் எனக்கு தியாகராஜன் மாதிரி எனக்கு ஒரு அப்பா அமையலை அப்படின்னு. ஏன் விஜயகுமாருக்கு என்னவா? அப்போ என் ஃபோன் இடையில் தொலைஞ்சி போயிட்டு அப்பைக்குள்ள தியாகராஜன் அங்கள்கிட்ட சொல்லும்போது தியாகராஜன் அங்கிள் தான் எனக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஐஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கி காட்டிக்கிருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு ஏன் உருட்டணும், வை உருட்டு மேடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நினச்சேன் ஆஹா இது 3வது கல்யாணமா அப்படின்னு. இதில் பெரிய கொடுமை என்னென்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு பவர் ஸ்டாரோட ஒரு கல்யாண ஃபோட்டோ மாதிரி போட்டிருந்தாங்க. 4வதாக பவர் ஸ்டாரை கல்யாணம் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ட்ரோல் பண்ணிக்கிருந்தாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பவர் ஸ்டாரும் விஜயகுமாரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் அந்த படம் ரீதியாக படமும் இப்போ முடிஞ்சிருக்கு. படம் ரீதியாக மக்களெல்லாம் செம்ம ட்ரோல் பண்ணுறாங்க. வனிதா விஜயகுமார் 4வது திருமணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ட்ரோல் பண்ணுறத வனிதா விஜயகுமார் நம்மளோட பவர் ஸ்டாருக்கு எடுத்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி சொல்லும்போது பவர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, இது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன நல்ல விஷயம்னு வனிதா விஜயகுமார் கடுப்பாயிருக்காங்க. இதில் இவங்க கடுப்பாயிருப்பாங்களா? ஆண்டவனே, இதில் கடுப்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் திருப்பி கேட்க பவர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்கு, இப்போ நமக்குள்ளே வேறு எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் பவர் ஸ்டார்கிட்ட சொல்ல, நீங்கள் தான் மேடம், நீங்கள் தாய்லாந்தில் இருக்கீங்க, நான் எங்கேயோ கிடக்கிறேன், அப்போ இப்படி அப்படின்னு சொன்னதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் வனிதா விஜயகுமார் பெருமையாக பீத்திருக்காங்க. இவங்க இருக்கிறாங்க சரி போகட்டும்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இவங்க இப்படியான விஷயங்களையே ஸ்டேஜுகளில் பண்ணிக்க தெரியாது தான் பல மக்கள் மத்தியில் இவங்க ட்ரோலாக மாறி இருக்காங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க மக்களே. நன்றி மக்களே. டாடா, பாய் பாய்.